ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை சரி செய்ய இனி ஒரு பிள்ளையோட வாழ்க்கைய தியாகம் பண்ணணும். பையன் குடிக்கிறானா, உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிரும். பையன் தவறான வழியில போறானா, கல்யாணம் ஆகி மனைவி வந்தா சரியாயிரும். பையன் வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம பொறுப்பு இல்லாம இருக்கிறானா, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னா பொறுப்பெல்லாம் வந்துரும். இப்படி தொட்டதுக்கெல்லாம் கல்யாணம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பே இல்லாத ஒரு ஆணுக்கு அப்பாவியான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் குடிக்கிறான், வேலை வெட்டிக்கு போறது இல்ல அப்படின்னு கேட்டுட்டா போதும், என் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்தான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான், குடிக்கிறான் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம சில மாமியாரான ராஜமாதாக்கள் பேசிட்டு தெரிவாங்க. இப்ப என்ன, அவனை திருத்தருக்கு தானே உன்னை கட்டி வச்சிருக்கோம், அவனை திருத்துறதை தவிர உனக்கு என்ன வேற வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஏளனமா சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை ஆசாசியா வளர்த்தி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவங்களை திருத்துறதுலயே அவங்களோட வாழ்க்கை முழுவதும் தியாகம் செய்யணும். கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிருவான் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுப்பே இல்லாம தாய் தகப்பனையும் தன்னோட குடும்பத்தையும் பார்க்காத பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவி வந்ததுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தன்னோட கூட பிறந்தவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். அதுக்காகவே தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க போல. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்த மனைவியும் பெற்ற பாவத்துக்காக பிள்ளைகளையும் கடைசி வரைக்கும் டார்ச்சர் பண்ணியே சாவடிப்பான். ஏன்னா இவங்க பண்ற தவறுகளுக்கு அனைத்திற்கும் அவங்க தானே சப்போர்ட் பண்றாங்க. அதனால அவங்கள மட்டுமே அன்பாவும் பண்பாவும் பாசமாவும் வச்சு பாக்குறது. கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுப்பே இல்லாம வளர்த்திருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசுல உறுத்தலே இல்லாத சில ஆட்கள் உன்னாலதான் அவன் அப்படி இருக்கா, நீ திருத்துறது இல்ல, நீ சரியில்லை அப்படின்னு அந்த பெண்ணையே குற்றம் சுமத்துறதுலயே தான் குறியா இருப்பாங்க. இங்க பல பெண்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருக்கு.